பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலுடன் சந்தன் பேசுகிறேன். இன்றைய ஒரு ஜோதிட ரீதியான ஒரு தலைப்பு என்று பார்க்கும்போது, பிறந்த கிழமையில் அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பலன் இருக்கும்? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த கிழமை என்பது மிக மிக முக்கியமானது ஒன்றாகும். ஏன்னா பிறந்த கிழமை கொடுக்காத ஒரு விஷயத்தை வேறு யாரும் கொடுக்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குதுன்னு வச்சுங்க. ஏன்னா கிழமை நாதன்கள் முக்கியம். ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு அதிபதி உண்டுன்னு வச்சுங்களேன். அப்போ அதை நான் வரிசையாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு கிழமையில பிறந்தவங்களோட பலனையும் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொருத்தரும் கேளுங்க. அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் வராமல் இருந்துச்சுன்னா உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் இந்த சேனலை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. உங்களோட கமெண்ட் கருத்தை மறக்காமல் தெரியப்படுத்துங்கள். அப்போ தான் உங்களோட இருக்கிற விஷயம் எனக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சா தான் நான் உங்களுக்கு ஏதாச்சும் மறுபடியும் கொடுக்க முடியும்னு வச்சுங்களேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். மீண்டும் உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு கருத்துக்கள் வரும்போது அதிலிருந்து ஒரு பதிவினை செய்ய முடியும்னு வச்சுங்களேன். அப்போ இன்றைய கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு யாரோட ஒரு கிழமைன்னு பார்க்கும்போது சந்திர பகவானோட நாள். அதாவது திங்கட்கிழமை வாரத்திலே முதல் நாள்னு சொல்லக்கூடியது. இந்த முதல் நாள் சந்திர பகவானோட ஒரு ஆதிக்கம் நிறைந்த நாள். இப்போ திங்கட்கிழமையில் பிறக்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்க? நீர்நிலைக்கு அதிபதியும் சந்திர பகவான் தான். ஒரு நீர் இல்லாமல் ஒரு மனிதனத்தில் வாழ முடியும்னா நிச்சயமாக வாழ முடியாது. நம்ம உடம்புலேயே ஒரு 50% நீர் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த நீர் ஏன்னா உடம்புல எங்கே ஒரு நமக்கு இதானா கூட வேர்த்துக்காது. உடல் ரீதியில் வேர்வை தண்ணி வந்துடும் நமக்கு அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அது வந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த சந்திர பகவானோட ஒரு நாளில் பிறக்கிறவங்களுக்கு, திங்கட்கிழமை பிறக்கிறவங்களுக்கு சந்திரனோட ஆதிக்கம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை உண்டு நண்பர்களே. இதை நம்ம மறந்து விடக்கூடாது. அப்போ மனதை ஆளக்கூடிய கிரகம் சந்திரன் தான். தாய்மைக்கும் சந்திரன் தான். நம்மளோட தாயும் சந்திரனோட ஆதிக்கத்தில் தான் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி தாய்க்காரகமும் சந்திரனாக வருகிறது. அப்போ இந்த கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு தாய் உள்ளம் படைத்தவர்களாக இருப்பாங்க. பிறரை நேசிக்கக்கூடிய நபர்களாக, பிறரை வஞ்சிக்காத மனமாக இருக்கும்னு வச்சுங்களேன். எப்படின்னா இவங்க இந்த வளர்பிறையில் பிறந்து சந்திரன் நல்ல நிலையில் சுபகிரகத்தோடு இருந்தார்னா அவங்களுக்கு இந்த இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். இதே கெட்டவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு வச்சுங்களேன். ஏன்னா சந்திரன் தேய்பிறை சந்திரன் ஒரு ராகு கேதுகளோட சேர்ந்து இருந்துச்சுன்னு வச்சுங்க. ராகுவோட சந்திரன் சேரக்கூடாதுங்க. அப்போ இந்த ராகுவோட சேரும்போது ராகுங்கிறது ஒரு பேட் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னு வச்சுங்களேன். அவரெல்லாம் சேர்ந்துருக்கூடாது. இது ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும். பொதுவாக இந்த திங்கட்கிழமையில் பிறக்கிறவங்க ஒரு யோகசாலிங்க. ஒரு தாய் உள்ளம் படைத்தவர்கள், அன்பு மிக்கவர்கள், பாசம் மிக்கவர்கள், கருணை உள்ளம் படைத்தவர்களே சொல்லலாம். இந்த மாதிரி ஆதிபத்தியமெல்லாம் உங்களுக்கு திங்கட்கிழமை பிறக்கிறவங்க உண்டு. இப்போ சந்திரனோட நாளில் பிறக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுகளை கொடுக்கும் என்பது பார்க்கும்போதுங்க, இப்போ சந்திரன் திங்கட்கிழமையில் பிறந்தவர்களுக்கு பலராலும் பாராட்டப்படக்கூடிய நபர்களாக இருப்பார். இது நூலில் குறிப்பிட்ட ஒரு நிலைப்பாடுங்க. இது பொதுவான கருத்துக்கள். இந்த பொதுவான கருத்துக்கள் நம்ம சொல்லும்போது ஜாதகத்தை பார்க்கும்போது இன்னும் சிறப்பான கருத்துக்கள் சொல்லலாம். பொதுவாக சந்திரனோட நாளில் பிறக்கிறவங்களுக்கு பிறரால் பாராட்டப்படக்கூடிய, பிறரை நேசிக்கக்கூடிய ஒரு மனம் படைத்தவர்களாகவும் இருப்பார்னு வச்சுங்களேன். ஏன்னா சந்திரனோட ஆதிக்கம் சிறந்தவர்கள் அப்படி. அப்போ இவங்க பலர் சாதனை புரிகிற நபராக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையில் உண்டுன்னு வச்சுங்களேன். அதாவது புகழ் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இவங்க எவ்வளோ தூரம் போனாலும் அதில் பெருசாக ஒரு நிலைப்பாட்டை இவங்க அதுக்காக இது பண்ணிக்க மாட்டாங்க, பொங்கிக்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதனால் அதுக்கு அதில் இவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்காது. அதை ஒரு சமநிலையோடு கொண்டு போகக்கூடிய தன்மை உடையவராக இருப்பான்னு வச்சுங்களேன். அடுத்ததாக இவங்க நிலைத்து இருக்கும் ஒரு மனம் படைத்தவர். அதாவது இவங்க ஒரு மனதளவில் எதாவது நினைத்தாலும் அதை செய்யணும் அப்படின்னு ஒரு வேகம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. ஏன்னா சந்திரனாவே ஒரு வேகமான ஒரு பயணிக்கக்கூடிய கிரகங்க. அதை பிறர் மனதை ஆளக்கூடிய கிரகம். பிறர் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களா, செஞ்சிருவாங்களா, இவங்ககிட்ட ஏதாச்சும் நமக்கு அவைப்பெறி கிடைச்சிருமா என்றது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ வேகமாக செயல்படக்கூடிய கிரகமும் சந்திரன் தான். அதே மாதிரி வேகமாக பயணிக்கக்கூடிய கிரகமும் சந்திரன் தான். அவசரப்படக்கூடிய கிரகமும் சந்திரன் தான். அப்போ ஒரு ராசியை 12 ராசியை ஒரு மாத காலத்தில் சஞ்சரிச்சுட்டு வந்துடும்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு சுறுசுறுப்பான கிரகம். அப்போ இந்த ராசியில் பிறக்கிறவங்க கொஞ்சம் அழகாக இந்த திங்கட்கிழமை பிறக்கிறவங்க கொஞ்சம் அழகாகவே இருப்பாங்க. அது பெண்களாக இருந்தால் இன்னும் பிறரை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு நல்ல தோற்றப்பொழிவு நல்லா இருக்குன்னு வச்சுங்க. சந்திரனோட கிழமையில் பிறக்கிறவங்க தோற்றப்பொழிவு நல்லாயிருக்கும். அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி பார்ப்பவர்கள் எல்லாமே இவங்க வசப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. அதனால தான் சந்திரனோட ஆதிக்கத்தில் இருக்கிறனால 27 நட்சத்திர பெண்களையும் திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அவரோட அழகு மயங்கி தான் 27 நட்சத்திர பெண்களும் திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு இந்த திருமண யோகம்லாம் இவங்களுக்கு திங்கட்கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு
பெண்களோட வசீகரம், பெண்களோட தன்மைலாம் கொஞ்சம் கொஞ்சம் எ இவங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு வச்சுங்களேன். இது எத வச்சு சொல்றேன்னா, இப்ப நீங்க ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணர் பிறந்தார். அவர் வந்து ஈஸியா பெண்கள வந்து வசப்படுத்திருவாரு. பெண்கள் அவங்க மேல விரும்பக்கூடிய தன்மை உண்டு. கிருஷ்ணர் அவர் ரொம்ப நல்லவரு. அ பெண்களுக்கு ரொம்ப நல்லவரு. பெண்களை காக்கக்கூடியவரும். அதனால தான் பாஞ்சாலிக்கு வந்து சிலை வரும்போது, தக்க சமயத்தில வந்து அவங்க மானம் உயரக்கூடாதுன்னு அந்த அந்த சீலைய வந்து குடுத்து காப்பாத்துனார். மேலருந்து குடுத்து. அதனால கிருஷ்ணர் வந்து பெண்களோட மானத்தை காப்பாத்தக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவராக, அதேமாரி இந்த திங்கட்கிழமையில பிறந்தவங்களும் இவங்களுக்கு அந்த ஆற்றல் உண்டாகும். அதேமாரி இந்த ரோகிணி நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில பிறந்தவங்களெல்லாம் பாருங்க, இவங்க வந்து திங்கட்கிழமையில பிறந்தவங்களோட ஆதிக்கம் இவங்களுக்கு மேலோங்கி இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப இவங்க வந்து இந்த நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு இவங்களால பிறருக்கு பயனடையக்கூடிய தன்மையும், பிறருக்கு சேவை செய்யக்கூடிய தன்மையும், இவங்களால பிறரை பிறரை வாழ வைக்கக்கூடியவர்களாக நபர்களாக இவங்க இருப்பாங்க. பணிவிடை செய்வதில இவங்களுக்கு நிகர் யாருனாலயும் முடியாதுங்க. அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில பிறந்தவங்களும் சரி, அஸ்த நட்சத்திரத்தில பிறந்தவங்களும் சரி, அதாவது திருவோண நட்சத்திரத்தில பிறந்தவங்களும் சரி, இதெல்லாம் மண் தத்துவத்தில வரக்கூடியது. அதாவது அதனால தான் தாய் நாடுங்கிறோம். இந்த நாட்டையே நம்ம தாய் நாடுங்கிறோம். அதாவது தாய் பாசம் கொண்டவர்களாக இந்த நட்சத்திரம். பிறரை வாழ வைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதேமாதிரி திங்கட்கிழமை பிறக்கிறவங்க மத்தவரை வாழ வைக்கிறதுக்கு, மத்தவங்களுக்கு சேவை செய்வதற்கும் இவங்க என்றைக்குமே சலிக்க மாட்டாங்க. உதவி செய்வதற்கும் இவங்க வந்து அஞ்ச மாட்டாங்க. பிறர் மனங்களை கவரக்கூடிய நபர்களாக இந்த திங்கட்கிழமையில் பிறக்கிறவங்க இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப சந்திரன் என்றாவே பிறரை போதித்து பாதுகாக்கக்கூடிய எப்படி ஒரு தாய் குழந்தையை பாதுகாக்குதோ, அது மாரி இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க மத்தவங்களை பாதுகாத்து, போதித்து காக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்களாக திங்கட்கிழமையில் பிறக்கிறவங்க இருப்பாங்க. திங்கட்கிழமை என்பது ஒரு பால் போன்றது. அதில ஏதாச்சும் கலப்படம் இருந்தா தாங்க அது மாறக்கூடிய தன்மை உண்டு. இல்லாட்டி அது பாட்டுக்கு அது தன் வேலையை செய்து கொண்டே இருக்கும் நண்பர்களே. திங்கட்கிழமை தோறும் சோமவாரம் என்று சொல்லக்கூடிய சிவனுக்கு பாலபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். எவ்வளோ தோஷம் இருந்தாலும் ஜாதகத்தில சரி, அதெல்லாம் நன்மையாக இருக்கும். சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்க காலையில 6 டூ 7 பாலாபிஷேகம் பண்ணுங்க சிவனுக்கு. அடுத்தது நீங்க வந்து அம்மனை வழிபட்டு வருவது இந்த சந்திரனோட ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும். பௌர்ணமி வழிபாடு மிக சிறப்பு யோகத்தை கொடுக்கும் நண்பர்களே. 3ஆம் பிறை வழிபாடும் நல்லது. அது மாரி அமாவாசை அன்னைக்கு குலதெய்வத்துக்கு போயிட்டு வருவது, அந்த சந்திரனோட இருட்டு பயம், மனதிலான பயங்கள்லாம் போக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அப்ப சந்திரன் திங்கட்கிழமையில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த வழிபாடு, இந்த நான் சொன்ன உள்ள கருத்துக்களை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்திவேல் வந்து சந்திரன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. இந்த சேனலை பார்த்துக் கொண்டு இருக்கிற தங்களோட கருத்துக்களையும், தங்களோட கமெண்ட்களையும் நிச்சயமாக தெரிவிங்க. தெரிவிச்சீங்கன்னா தான் நான் மீண்டும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பதிவு போட முடியும் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.